Hi friends, it's your Aariwingsworld. So இன்னைக்கு நான் வந்து ஒரு சூப்பர் டிசைன் வந்து சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ இந்த டிசைன் வந்து நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி அண்ட் மெசேஜ்லாம் வந்து சென்ட் பண்ணி அந்த டிசைன் வந்து எங்களுக்கு வந்து எப்படிங்கிறத டுட்டோரியல் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ உங்கள் எல்லாத்துக்காகவே இந்த டிசைன் வந்து நான் சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ இதில் வந்து 2 டைப்பில் வந்து பண்ணலாம். ஒன்று வந்து மைல்டான ரேஞ்சில் வந்து பண்ணலாம், இன்னொன்று வந்து ஹெவியான வந்து லைக் வந்து ரொம்ப ஹெவியாக வந்து ப்ளவுஸ் ஃபுல்லாகவும் வந்து பண்ணலாம். ஸோ அது வந்து ரேட் வேரியேஷன் பொறுத்து இந்த டிசைன் வந்து பண்ணலாம், சரிங்களா? ஸோ இந்த டிசைன் எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு வந்து சொல்கிறேன். ஸோ எப்பயும் போல் நம்ம அவுட்லையர், அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மட்டும் செயின் ஸ்டிச்சில் வந்து டபுள் லைன் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த டிசைனுக்கு கண்டிப்பாக நம்ம செயின் ஸ்டிச்சில் டபுள் லைன் ஆர் ட்ரிபிள் லைன் வந்து கொடுக்கணும். பிகாஸ் இந்த டிசைனில் பார்டர் ஒர்க்குங்கிறது கிடையாது. ஸோ பார்டர் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஸோ செயின் பேஸ் பண்ணி மட்டும்தான் வந்து டெய்லர்ஸ்னால ஸோ இந்த நம்ம வந்து கரெக்டாக வந்து இதுதான் வந்து பார்டர் அப்படிங்கிற மாதிரி காமிக்க முடியும். அதுக்காண்டி செயினில் வந்து டபுள் செயின் வந்து கொடுத்துக்க போகிறேன், ஜரியில், சரிங்களா? ஸோ இந்த டபுள் செயின் வந்து போட்டு முடிச்சுட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி நம்ம ஆரிவிங்ஸ்வேர்ல ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சூப்பராக வந்து கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு. ஆல்ரெடி நான் நிறையா ப்ளவுஸ் டிசைன்ஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ மேபி நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை பார்த்து வந்து என்கிட்ட கால் பண்ணி கிளாஸ் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே வந்து கேட்டுக்கலாம். அதே மாதிரி ஆரிவிங்ஸ்வேர்ல நம்ம ஆன்லைன் மெட்டீரியல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாகவே வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் வந்து பிகினர் கிட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கால் பண்ணி வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ அவங்களுக்குமே நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ண தான் செய்கிறோம். ஸோ பிகினர் கிட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதே மாதிரி இப்போ ஆல்ரெடி மேம் நாங்கள் வந்து ஆரி ஒர்க் எல்லாமே வந்து ரெகுலராக வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் வந்து நல்லா குவாலிட்டியான ஐட்டம்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சாலும் ஸோ என்ன மெட்டீரியல்ஸ் வேணும்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பிவிட்டாவே போதும். ஸோ அடுத்த நாளே வந்து உங்களுக்கு கொரியர் வந்து சென்ட் பண்ணிடுவோம். ஸோ எல்லாமே வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க. பிகாஸ் வந்து நிறைய பேர் வந்து வெளியே வாங்கி ஃபுல்லாகவே வந்து ஒரிஜினல் மெட்டீரியல்ஸ் இல்லாமல் டூப்ளிகேட் வாங்கி ஃபுல்லாகவே கருத்துருச்சு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் குவாலிட்டி. ஸோ இதுக்கு முன்னாடி என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் நான் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ நம்ம ஆன்லைன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் வந்து நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம், சரிங்களா? ஸோ மெட்டீரியல்ஸ் கிட்டாக இருக்கட்டும், ஸ்டாண்டாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம ஆரிவிங்ஸ்வேர்ல வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ எதாக இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி வந்து கேட்டுக்கலாம், சரிங்களாப்பா? ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ஜரியில் வந்து டபுள் லைன் வந்து கொடுத்து முடிச்சிட்டோம் இல்லையா? ஸோ இப்போ நம்ம நாட் வந்து பண்ணிக்கலாம். நாட் பண்ணும்போது நாட் வந்து தெரியக்கூடாது, இந்த மாதிரி மைல்டாக தான் வந்து போடணும். ஸோ இந்த மாதிரி போட்டு முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 3 நம்பர் பீட் வந்து எடுக்க போகிறேன், சரிங்களா? ஸோ 3 நம்பர் பீடில் வந்து காப்பர் கலர் வந்து எடுக்க போகிறேன். ஸோ காப்பர் கலர் கொஞ்சோடு எடுத்துட்டேன். ஸோ இதில் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ரேண்டமாக நான் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து எப்படி நான் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறத கவனிங்க. இப்போ ஒன்று வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் இல்லையா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதை விட கொஞ்சம் கேப் விட்டு செகண்டு, இவ்வளோ தான் கேப் இருக்கணும், ரொம்ப கேப் விட்றாதீங்க, நல்லா இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேர்டு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒன் சைடு மட்டும் ஃபஸ்ட்டு வந்து 3 நம்பர் பீடை வச்சு கொஞ்சம் தள்ளி தள்ளி பக்கத்தில் வச்சு கரெக்டாக யூனியனாக இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச்சிங் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள். அதே மாதிரி நம்ம இந்த டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்ட்ரு வரைக்கும் நான் எப்பயுமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஃப்ரண்ட் நெக் பண்ணும் போது ஷோல்ட்ரு வரைக்கும் வந்து பண்ணாவே போதும், ஃபுல்லாக பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ எந்த அளவுக்கு நமக்கு ஷோல்ட்ரு வரைக்கும் ஒர்க்கு தெரியணும் அந்த அளவுக்கு மட்டும் பண்ணால் போதும், கீழே வரைக்கும் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி அங்கேயே வந்து ஒன்று ஒன்றா வச்சு நாட் பண்ணிக்கணும், சரிங்களா? ஸோ இது வரைக்கும் போதும், கீழே வரைக்கும் வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறது தேவையில்லை. ஓகே. ஸோ இது வரைக்கும் வந்து வச்சுட்டேன். அடுத்து இது ரெண்டுக்கும் இடையில ஒன்று, சரிங்களா? இது ரெண்டுக்கும் இடையில ஒன்று வச்சு இந்த மாதிரி வந்து நாட் பண்ணணும். அதே மாதிரி இது ரெண்டுக்கும் இடையில ஒன்று, இந்த மாதிரி இடையில ஒன்று வச்சு நாட் பண்ணிக்கோங்க. அழகாக இருக்கும் இந்த டிசைன், வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறையா இப்போ இதுலேயே வந்து ரொம்ப ஹெவியாக வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. அவ்வளோ ஹெவி ஸ்லீவாக இருக்கட்டும், ஃபுல்லாகவே இந்த டிசைனை பேஸ் பண்ணியே வந்து நிறையா ப்ளவுசஸ் டிசைன்ஸாக இருக்கும் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த லாஸ்ட்டாக இந்த ப்ளவுஸில் வேறு ஆல்டர்னேஷனாக எப்படிலாம் வந்து பண்ணலாம், அந்த காஸ்ட்லியாக பண்ணுறதா இருந்தால் எப்படி கொண்டு வருது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இடையில ஒன்று ஒன்றா விட்டு நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும்னா ஸ்டிச்சிங் பண்ணிக்கிறணும். முடிச்சிட்டோமா? ஸோ செகண்ட் லைன் வந்து நான் முடிச்சுட்டேன்.
இப்போ தேர்ட் லைன் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். தேர்ட் லைனுக்கு இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் தள்ளி மேலே அதாவது இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் நம்ம வைக்க போகிறோம். இது கொஞ்சம் இது சென்டரில். ஸோ இதுக்கு சென்டரில் இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி கரெக்டாக இப்போ உங்களுக்கு 1 இன்ச் வேணுமா, இல்லை வந்து 1.5 இன்ச் வேணுமா, இல்லை 2 இன்ச் வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் ஆல்ரெடி வந்து எவ்வளோ வேணுங்கிறத வந்து திங்க் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அங்கே வந்து நம்ம வந்து நாட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த டிசைன் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தா மட்டும்தான் புரியும். பிகாஸ் வந்து அந்த அலைன்மெண்ட் வந்து பார்க்க கரெக்டாக இருந்தால் தான் அந்த டிசைனே வந்து அழகாக இருக்கும். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேயா? ஓகே. ஸோ இந்த மாதிரி உள்ளே இருந்து எடுத்து வச்சு நாட் பண்ணணும். நாட் பண்ணும்போது நாட் வந்து சுத்தமாக தெரியவே கூடாது. தெரியாத அளவுக்கு பண்ணாதான் இந்த ஒர்க்குமே வந்து நல்லா இருக்கும் பார்க்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நாட் பண்ணிக்கணும். நாட் பண்ணிட்டேன்னா ஓகே. ஸோ இப்போ நம்ம நாட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி டியூப் பாசி இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ டியூப் பாசி வந்து ஃபுல் பீடு, இதுக்கு பேர் டியூப் பாசின்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஃபுல் பீடுன்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் வந்து கிளாஸ் டியூப்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ரேண்டமாக இப்போ இது ரெண்டுக்கும் இடையில சாச்சு வச்ச மாதிரி வச்சு நாட் பண்ணிக்கிறணும். ஸோ அடுத்து ஒரு டியூப் பீட் எடுத்துட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரெக்ஷனில் இருக்கணும், சேமாகவே இருக்கக்கூடாது. அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒன்று வந்து ஸ்டிச்சிங் பண்ணிட்டேன். அதே மாதிரி இப்போ இது ரெண்டுக்கும் இடையில வந்து வச்சு ஸ்டிச்சிங் பண்ணிட்டேன். அப்படி ஸ்டிச்சிங் பண்ணும்போது இப்போ ஆப்போசிட் டைரெக்ஷன்லேயும் பக்கத்துலேயும் வந்து பார்க்க ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரெக்ஷனில் இருக்கணும். அப்போ தான் வந்து பார்க்க அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் எப்படி வந்து செட் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து பார்த்தாவே உங்களுக்கு வந்து நல்லா தெளிவாக புரியும். பட் வந்து அதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். இப்போ இது ரெண்டுக்கும் இடையில இந்த மாதிரி. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரெக்ஷனில் இருக்கணும், பார்க்க சேமாக இருக்கக்கூடாது. பட் வந்து ரேண்டமாக தான் நம்ம வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு அலைன்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். இங்கே பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த சைடு ஃபுல்லாகவே வெளியில் பார்த்த மாதிரி வந்து நான் வைக்கிறேன். ஓகேயா? இப்போ இது ரெண்டுக்கும் இடையில வந்து ஒன்று வைக்க போகிறேன். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இப்படி வேறு சைடில் கிராஸாக பார்த்த மாதிரி வச்சு நாட் பண்ண போகிறேன். அடுத்து பாருங்கள், இப்போ இது ரெண்டுக்கும் இடையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா வேறு டைரெக்ஷனில் பார்த்த மாதிரி வச்சு நாட் பண்ணணும். நாட் பண்ணிட்டோமா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுக்கு இடையிலையுமே இப்படி ஸ்ட்ரைட்டாக பார்த்த மாதிரி வச்சு நான் நாட் பண்ணுறேன். ஸோ இதில் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரெக்ஷனில் இருக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர சேமாக வந்து இருக்காது. ஸோ ரேண்டமாக கரெக்டாக இந்த மாதிரி வேறு வேறு சைஸில் வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம வச்சாதான் பார்க்க வந்து அழகாக இருக்கும். இந்த டிசைன் ரொம்ப எம்போஸ்ட் டிசைன். ஸோ மெத்தட்ஸ் மட்டும் கரெக்டாக வந்து நீங்கள் அழகாக புரிஞ்சுக்கிட்டாவே போதும், இந்த டிசைன் அழகாக வந்து பண்ணலாம். சரியா? ஸோ பாருங்கள், ஒவ்வொன்றும் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல வச்சு நான் நாட் பண்ணணும். அதனால தான் இதை வந்து வீடியோலாம் ஸ்கிப் பண்ணாமல் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு இது புரியும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒவ்வொன்றும் வந்து இந்த மாதிரி வச்சு நம்ம இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த ஒர்க்கே வந்து நம்ம கரெக்டாக ரேண்டம் ஸ்பேஸாக வந்து கொடுத்து பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஸோ இதில் நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணலைன்னா அந்த ஒரு லுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதனால தான் நான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுறேன். ஓகேயா? ஓகே. ஸோ இந்த மாதிரி இப்போ ஓரளவுக்கு நான் தெளிவாக கீழே ஃபுல்லாக நான் ஜாயின் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி வச்சு இப்போ நாட் பண்ணணும். ஓகே. இப்போ நான் மேலே வரைக்கும் ஃபுல்லாக இந்த டியூப் பீடை நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறேன். இந்த மாதிரி தான் வந்து அழகாக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல பார்த்த மாதிரி இருக்கணும். நம்ம எந்த அளவுக்கு நெருக்கமாக வேணுங்கிறத கூட நம்ம ப்ரைஸ் வச்சு தான் வந்து டிசைட் பண்ணணும். ரொம்ப நெருக்கமாக கூட நிறையா கொயின்னு கூட பண்ணலாம். அதே மாதிரி இப்போ ப்ரைஸ் கொஞ்சம் கம்மி அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி வந்து பண்ணலாம். டிபெண்டிங் அப்பான் தி ப்ரைஸ் பொறுத்து தான் எல்லாமே. ஸோ கஸ்டமர் ப்ரைஸ் வேரியேஷனை பொறுத்து தான் நம்ம வந்து ஒரு டிசைன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. நான் இப்போ வந்து ஓரளவுக்கு நான் பண்ணது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மேலேயும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். ஓகே. இப்போ நம்ம ஃபுல்லாகவே வந்து ஃபுல் பீட் வச்சு அங்கங்கே வந்து ரேண்டமாக வந்து ஒர்க் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இந்த
மாதிரி வந்து இதுக்கு பேர் வந்து ஹாஃப் பீடு. ஸோ கட் பீடுன்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து ஹாஃப் பீடுன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ சரிங்களா. ஸோ இதை எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா இதுக்கு ரேண்டமாக இடையில வச்சு ஒன்று ஒன்றா வச்சு இந்த மாதிரி நாட் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி இப்போ வந்து இடையில ஒன்று ஒன்றா வச்சு நாட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து மேம் இன்னமும் கொஞ்சம் நான் ஹை லெவலில் காமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு இடையில ஒன்று ஒன்றா கட் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒயிட் பேல் இருக்கு இல்லையா, அந்த இருக்கு இல்லையா ஒயிட் பேல். ஸோ ஒயிட் பேலும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை இன்னமும் நான் வந்து ரொம்ப பெரிய ப்ளவுஸு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஸோ அந்த அயன் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அயன் ஸ்டோன் யூஸ் பண்ணலைன்னா இன்னமும் ராயலாக வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிளிப் ஸ்டோன். ஸோ அங்கங்கே வந்து இந்த மாதிரி கிளிப் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணி அங்கங்கே பீடு யூஸ் பண்ணலாம். கிளிப் ஸ்டோனு, பீடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது பியலு இல்லைன்னா அயன் ஸ்டோனு. ஸோ இது எல்லாமே யூஸ் பண்ணி மிக்சட் வேரியேஷனில் அங்கங்கே வந்து ஒவ்வொரு கலர் டைப்பில் நீங்கள் ரேண்டமாக பண்ணாலும் அதோட லுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை ரேஞ்சில் இருக்கும். ஸோ இந்த டிசைன் வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்து இப்போ போயிட்டுருக்கு. கண்டிப்பாக இந்த டிசைன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நான் சொல்கிறத கரெக்டாக நோட் பண்ணாவே இந்த மாதிரி ரெண்டுக்கும் இடையில அங்கங்கே ரேண்டமாக வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரெக்ஷனில் வைங்க. அப்போ தான் வந்து பார்க்க நல்லா அழகாக இருக்கும். எல்லாமே பார்க்க ஒரே மாதிரியாக இருந்தால் இந்த டிசைன் வந்து நல்லா இருக்காது. ஸோ இதில் நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த டைமென்ஷன் தான் கரெக்டாக இருக்கணும். ஒன்று கீழே பார்த்தா ஒன்று மேலே மாதிரி இருக்கணும், மேலே பார்த்தா கீழே பார்த்த மாதிரி இருக்கணும். ஸோ இல்லைன்னா சைடில் பார்த்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அழகாக வந்து டைரெக்ஷன் கொடுக்கணும். சரிங்களா. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக கேப் இல்லாத அளவுக்கு நல்லா வந்து கொஞ்சம் நெருக்கமாகவே வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுவோம். ஸோ இதை ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதோட லுக் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து காமிக்கிறேன். அதே மாதிரி இந்த டிசைனோட ஃபுல் வியூ, அதாவது ஸ்லீவ் பார்ட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து நெக்கு, ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு எல்லாமே இந்த சேம் ப்ளவுஸ் டிசைன்னால் நான் ஃபுல்லாகவே இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிச்சிட்றேன். ஸோ இந்த மாதிரி அங்கே நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட வந்து காமிக்கிறேன். நாட் பண்ணும்போது நாட் தெரியக்கூடாது. சரிங்களா. ஓகே. ஃபைனலாக இந்த டிசைன் வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி அங்கங்கே ரேண்டமாக தான் நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பீடு ஃபுல்லாகவே ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபுல் பீடு வந்து ஸ்டிச்சிங் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு ரெண்டுக்கு இடையில என்னென்ன கேப் இருக்கும் ஸோ அந்த இடத்துல ஃபுல்லாகவே ஹாஃப் பீட் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஒரு பாட்டு. ஸோ ரொம்ப கிராண்டாக இருக்கும். இது இன்னமும் ஹெவியாக இன்னமும் நெருக்கமாகவும் வந்து நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணலாம். ஸோ ரேட் வேரியேஷன் படி. அதுக்கப்புறம் இதை இன்னமும் ஹைலைட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து அங்கங்கே வந்து பியர்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ பியர்லாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து அயன் ஸ்டோன் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா கிளிப் ஸ்டோன்ஸு. ஸோ எல்லாமே மர்ச் பண்ணி வந்து பண்ணோம்னா இன்னமும் வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு கிராண்டாகவே வந்து கிடைக்கும். சரிங்களா. ஸோ கண்டிப்பாக இந்த டிசைன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அண்ட் தென் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த டிசைனோட பேக் வியூ எப்படி இருக்குது, அண்ட் தென் வந்து ஸ்லீவ் பார்ட் எப்படி இருக்குது அப்படி வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம ஃப்ரண்ட்டில் பார்த்த சூப்பர் டிசைனை இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் பார்ட்லேயே வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து ஸ்லீவ் பார்ட். ஸோ ஸ்லீவ் பார்ட்லேயுமே வந்து பாருங்கள். ஸோ 3/4 ஸ்லீவில் அழகாக கீழே ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் ரேண்டமாக. எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்களா. ஸோ கீழே ஃபுல்லாகவே வந்து ஸ்லீவ் பார்ட்டில் அதே மாதிரி நான் எவ்வளோ இன்ச்சுக்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு. ஸோ 1.5 இன்ச்சுக்கு அழகாக வந்து ஒர்க் பண்ணிவிட்டேன். அந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி பிளைனாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி அங்கங்கே வந்து டியூப் பீட்ஸும் அதுக்கப்புறம் வந்து சுகர் பீடும் அங்கே வச்சு லைட்டாக வந்து நாட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஸ்லீவ் பார்ட் பாருங்கள். ஸோ இது ஒரு ஸ்லீவ் பார்ட். அண்ட் தென் அனதர் ஸ்லீவ் பார்ட் வந்து இந்த இதுவுமே வந்து அழகாக அதே மாதிரியே நம்ம வந்து பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ நல்லா இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்க்க கொஞ்சம் நல்லா ஹெவி லுக்காகவே வந்து கொடுக்கும். சரிங்களா. ஸோ இதோட பேக் வியூ எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் தென் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம பேக் வியூ எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். நெக்கில் வந்து பார்த்த சேம் டிசைன் ஸ்லீவில் பார்த்தோம். இப்போ வந்து இதோட பேக் வியூ எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து இதோட பேக் நெக். ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு வந்து பாருங்கள். நம்ம எவ்வளோ அழகாக நம்ம அந்த டிசைன் வந்து மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து பாருங்கள். ஸோ இதை விட இன்னமும் வந்து நம்ம ஹைலைட் பண்ணலாம், இன்னமும் வந்து நம்ம கிராண்டாக கூட கொண்டு வரலாம். ஸோ அங்கே வந்து நம்ம கேப் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி நான் வந்து பூட்டாஸ்காண்டி 3 நம்பர் பீட் அங்கே வச்சு நாட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா இன்னும் ஹெவியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ பேக் நெக் ஃபுல்லாக கூட ஸ்லீவ் பார்ட்டில்
பண்ண மாதிரி நம்ம இன்னமும் வந்து கிராண்டாகவே வந்து பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த டிசைன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் இன்னமும் எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வீடியோவில் நான் நிறையா சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக இதுதான் வந்து ட்ரெண்டியாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ நாளைக்கு நம்ம வந்து சூப்பர் அண்ட் கிராண்ட் ஹெவி பிரைடல் ப்ளவுஸ் வந்து எப்படி மேக் பண்ணால் வந்து ஒரு சூப்பர் ப்ளவுஸ் வந்து ரெடி ஆகிட்டே இருக்கும். ஸோ நாளைக்கு நம்ம சூப்பராக மீட் பண்ணலாம். பாய். ஸோ அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ பாய். ஹாவ் ஏ நைஸ் டே.